சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா, 11 பிப்ரவரி 2026. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தான். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டுக்கு முன்னாடி ட்ரேட நான் ஸ்டாப் பண்ணேன். அதுக்கப்புறம் பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாள் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ரேஞ்சு, ஸ்டாப் லாஸ் எல்லாம் பெருசா இருந்துச்சு. கலெக்ட் பண்ணுற ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ அதனால அத ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். சரியான பிரைஸ் ஆக்ஷன்ஸ் வந்து அமையாததுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸால பார்த்தீங்கன்னா, காலையிலேயே ஒரு பெரிய கேப் அப் ஆச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா, அடுத்த நாளும் பெரிய ரேஞ்சு. போன வாரம் ஃபுல்லாவே ட்ரேட்ஸ் எதுவுமே பெருசா அமையல. ஸோ அதனால ஒரு பெரிய பிரேக் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் பர்சனலான ஒர்க்கெல்லாம் இருந்ததால அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு தான் நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண உட்காந்துருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டவுன் சைட் ட்ரேடு தான் நான் எடுத்திருக்கேன். காலையில நான் அந்த ட்ரேட நான் எடுத்தேன். காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே நான் எடுத்துட்டேன். ஒரு 15 லாட் வந்து நான் இன்னைக்கு சென்செக்ஸ்ல தான் நான் ட்ரேட் பண்றேன். ஏன்னா சென்செக்ஸ் நாளைக்கு எக்ஸ்பைரின்றதுனால இன்னைக்கு வந்து நல்லா பிரீமியம் டிகே நல்லா இருக்கும். 84,300 கால் ஆப்ஷன் ஒரு 15 லாட் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன் சென்செக்ஸில் தான். ஸோ அதுதான் இப்போதைக்கு அந்த பொசிஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இன்னும் அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணலை. ஸோ நான் இன்றைக்கி என்ன கான்செப்ட் ப்ரோக்கரும் நான் இன்றைக்கி இந்த ட்ரேடை நான் எடுத்தேன்னா, நான் ஃபாலோ பண்ணுற G1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் G1 டவுன் சைடுன்ற ஒரு கேட்டகரி படி தான் நான் இன்றைக்கி டவுன் சைட் ட்ரேடு தான் எடுத்தேன். ஸோ அதோட எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சு பார்ப்போம். பாஸ்ட் டேட்டாவில் வந்தது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் G1 டவுன் சைடுன்ற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பர் தான் எனக்கு கிட்டத்தட்ட நிறைய ட்ரேட்ஸ் ஒரு வருஷத்தில் அதிக ட்ரேட்ஸ் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி எனக்கு இதுதான். நிறைய டவுன் சைட் ட்ரேட்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் நான் எடுப்பேன். 2021 மட்டும் ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்து 26 நாள் வந்திருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்கரும். ஸோ இதே ஒரு வருஷத்துலையும் போயிட்டு நான் காட்டுறேன். இதுதான் வந்து அதிகப்படியான ட்ரேட்ஸ் வந்து கொடுத்துருக்கும். இப்போ 2022 போய் பார்ப்போம். அதில் வந்து G1 எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து இன்றைக்கி வந்த ஸ்ட்ராட்டஜி வந்து G1 டவுன் சைடில் வரும். அதுலேயும் டைப் 1. ஸோ 2022 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 ட்ரேட்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கு. ஸோ இதோட சார்ட்டை ஓப்பன் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 18/1/2022 அன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு ப்ரைஸ் செக்ஷன் தான். என்னோட கான்செப்ட் பிரகாரம் 50 MA தாண்டி க்ளோஸ் கொடுத்தோடனே நான் டவுன் சைட் ட்ரேட் எடுத்துப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் டவுன் ட்ரேட் எடுத்தேன். இப்போ வரைக்கும் அது வந்து டவுன் சைடில் ப்ராஃபிட்டபுளாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு மார்க்கெட்டில் வந்து எதுவும் புதுசாக நடக்கிறது கிடையாது. ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தான் இங்கே திருப்பி நடந்துகிட்ருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி தான் இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு நான் கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான் 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சோடனே டவுன் எடுப்பேன். இதுவும் 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சோடனே டவுன் எடுப்பேன். கிட்டத்தட்ட இதெல்லாம் இன்றைக்கி வந்த மாதிரி தான். இது டேட்டு பார்த்தீங்கன்னா 3/3/2022. R1க்கு மேலே ப்ரீவியஸ் டைக்கு மேலே கேப் அப் ஆகி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் மூவ் தான் வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் டவுன் ட்ரேடு எடுத்திருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே டவுனு. ஸோ இதுவும் நல்ல டவுன். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்றைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டை எடுத்து வச்சுட்டு இப்போ நான் காட்டுற இந்த சார்ட்டெல்லாம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் பிரகாரம் தான் நான் ட்ரேட்ஸ் எடுக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக 2025 கூட போய் பார்ப்போம். லாஸ்ட் இயரு G1 போய்க்கிறேன். அதில் வந்து G1 டவுன் சைடு எடுத்துக்கிறேன். இது 2021 தான் 22 தான் ஒர்க் ஆகுமா, இப்போ லாஸ்ட்டெல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு நிறைய டவுட் வரும்ல உங்களுக்கு. அதனால தான் இப்போ 2025 நான் லாஸ்ட்டாக நடந்ததை கூட எடுத்து வச்சு காட்டுறேன். 2025 பார்த்தீங்கன்னா ஒரு 19 நாள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோவரம் ட்ரேட்ஸ் வந்திருக்கு, ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகி ஓப்பனு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுனு. 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே நல்ல ஒரு டவுன். 50 MA தாண்டி க்ளோஸு, அதுக்கப்புறம் நல்ல டவுன். ஸோ இதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எல்லா வருஷத்துலையுமே நடக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 ட்ரேட்ஸ் ஆச்சும் அட்லீஸ்ட் நம்மளுக்கு பெர் இயருக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராமே நம்மளுக்கு ட்ரேட்ஸ் கொடுக்கும். மற்ற ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இதை விட கம்மியான ட்ரேட்ஸ் தான் கொடுக்கும். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அதிக ட்ரேட்ஸ் கொடுக்கும். அதில் அதிகமாக ப்ராஃபிட்டபிள் டேஸும் நிறையா இருக்கும். லாஸ் மேக்கிங் டேஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் கம்மியாக தான் வரும். ஸோ அதனால் இந்த ட்ரேட்ஸ்லாம் வந்துச்சுன்னா தைரியமாக எடுத்து வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு கம்முன்னு உட்காந்துடலாம். மோஸ்ட்லி ஒரு ட்ரேடு தான் வரும் ஒரு நாளைக்கு. எப்போ வச்சு தான் ஆப்போசிட் திரும்பிச்சுன்னா இன்னொரு ஆப்போசிட் ட்ரேட் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு ட்ரேடோட லாஸை வந்து ரிகவர் பண்ணி பிரேக் ஈவன்லையோ இல்லை சின்ன லாஸ்லையோ இல்லை சின்ன ப்ராஃபிட்லையோ முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரேடு தான். இப்போ மணி கிட்டத்தட்ட 1:30 ஆக போகுது. இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்குள்ளே கூட இந்த ட்ரேடை நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ இதே போல் எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே 5 இயர்ஸில் என்னன்னைக்கெலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் ட்ரேட் வந்திருக்கோ எல்லா சார்ட்ஸுமே என்கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த டேட்டா வச்சு தான் நான் தைரியமாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ இந்த பொசிஷன் வந்து இப்போ வரைக்கும் ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. இது நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கான P&L என்னன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு மேலே ஆகுது. நான் வந்து என்னோடய பொசிஷன் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன ப்ராஃபிட் இன்றைக்கி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 பக்கம் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேடு தான். அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 213 ரூபா வந்து சார்ஜஸ் ஆகிருக்கு. நான் என்ட்ரி எடுத்த
அந்த கேண்டில் என்னோட ஆக்சுவல் என்ட்ரி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 9:35 கேண்டில் வந்து 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே நான் என்ட்ரி எடுத்திருப்பேன். ஸோ அப்போ நான் என்ட்ரி எடுத்த இடத்த விட நான் என்னோடய ட்ரேடை க்ளோஸ் பண்ணும்போது நான் ஆப்போசிட்டில் தான் எனக்கு மார்க்கெட் போயிட்டு இருந்துச்சு. ஆப்போசிட்டில் இருக்கும்போது தான் நான் க்ளோஸ் பண்ணேன். பட் இருந்தாலும் நான் ப்ராஃபிட்டில் தான் நான் முடிச்சிருக்கேன். ஏன்னா அது வந்து நம்ம செல்லிங்கோட பவர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் டிகே தான். நான் என்ட்ரி எடுத்த இடத்துலேருந்து இன்றைக்கி ஆப்போசிட்டில் தான் மார்க்கெட் போய் நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் தான் போயிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது டைம் டிகே தான். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம ட்ரேட் எடுத்து வச்சு டிசிப்ளினாக வெயிட் பண்ணதால் இந்த 17,000 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செல்லிங்கோட பவர். நம்ம ட்ரேடு எடுத்தது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக போனாலுமே சம்டைம்ஸ்லாம் நம்ம நல்லா ப்ராஃபிட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஃபேவராக போனாலும் ப்ராஃபிட் பண்ணுவோம். எங்கேயும் போகாமல் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே வந்து முடிஞ்சிட்டாலும் ப்ராஃபிட் பண்ணுவோம். இல்லை சம்டைம்ஸ் நம்ம என்ட்ரி ஆன இடத்துலேருந்து ஆப்போசிட்டில் போயிட்டு ஸ்லோவாக போயிட்டு சைடேஸாக அப்படியே ஸ்லோவாக ஆப்போசிட்டில் போயிட்டு இருந்தாலும் கூட நம்ம ப்ராஃபிட் தான் பண்ணுவோம். ஆனால் இது வந்து பையிங்கில் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் நான் செல்லிங்கே ஃபோக்கஸ் பண்ணி இப்போதைக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ட்ரேடு இது தான். இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக இனிமேல் நான் போஸ்ட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.